எனக்கு அன்பார்ந்த சகோதர சகோதரிகளுக்கு நான் சொல்லும் கதைகள் அனைத்தும் உண்மை கதைகள். அதனால் வீடியோவை கடைசி முடிய பார்க்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஈரோடு மாநகரில் நடந்த சம்பவம் இது. 38 வயது பெண்ணுக்கு 16 வயதில் சிறுமி உள்ளார். அந்த சிறுமிக்கு 3 வயது இருக்கும்போது அந்த பெண்ணின் கணவரை பிரிந்துவிட்டு தனியாக வாழ்ந்து வந்தார். அதன் பிறகு ஈரோட்டைச் சேர்ந்த 40 வயதான பெயிண்டர் ஒருவருடன் அந்த பெண் கள்ளத்தொடர்பு வைத்துள்ளார். அந்த மன்மதன் இந்த பெண்ணிற்கு ஒரு பெண் குழந்தை இருப்பது தெரிந்து அந்த மன்மதனுக்கு தெரிந்த ஒருவர் கருமுட்டைகள் விற்கும் புரோக்கராக வேலை பார்க்கிறார். அவரிடம் பழக்கம் ஏற்பட்டு பின்னர் சிறுமியின் அம்மாவுடன் சேர்ந்து கருமுட்டை விற்பனை செய்வதில் ஈடுபடுத்த அவர்கள் திட்டமிட்டனர். இதற்காக அந்த சிறுமியை முதலில் பலியிட்டார்கள். அப்போது அந்த சிறுமிக்கு வயது 12 வயதில் இருந்து கருமுட்டை விற்பனைக்காக சிறுமியின் தாயின் கள்ளக்காதலன் அந்த மன்மதன் தயார் செய்து வந்துள்ளான். இதனால் சிறுமிக்கு பாலியல் ரீதியாக தொல்லை கொடுத்து வந்துள்ளான். இதற்காக போலி ஆவணங்களை பயன்படுத்தி ஈரோடு, சேலம், பெருந்துறை, ஓசூர் போன்ற இடங்களில் உள்ள தனியார் ஆஸ்பத்திரிகளுக்கு சிறுமி அவரது தாயும் மன்மதனுடன் அழைத்து சென்று கருமுட்டையை விற்பனை செய்துள்ளார்கள். சிறுமியை பாலியல் பலாத்காரம் செய்து 8 முறை கருமுட்டையை விற்பனை செய்து வைத்த வழக்கு தாயுடன் கள்ளக்காதலன் உள்பட 3 பேர் போக்சோ சட்டத்தில் கைது செய்யப்பட்டனர்.